வடகிழக்கு பருவமழை காரணமாக 4800 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் வழங்க போகிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழை காரணமாக வீட்டிற்குள் நீர் புகுந்தால் அவர்களுக்கு 4800 ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிறத அமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. மேலும் வடகிழக்கு பருவமழையால் பல்வேறு சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. சீர்காழி தரங்கம்பாடி பகுதியில் உள்ள ரேஷன் கார்டுகளுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பையும் கொடுத்திருக்காங்க. மேலும் பயிர்கள் சேதம் குறித்து ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. பயிர்கள் சேதத்தின் முழு விவரம் கிடைத்ததற்கு பிறகு பயிர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்பதையும் தமிழக அரசு தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் சென்னையில் பல்வேறு பணிகள் மழைநீர் தங்காத வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இருந்தாலும் மயிலாடுதுறை, சீர்காழி போன்ற பகுதிகளில் அதிக கனமழை காரணமாக பல்வேறு சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த சேதங்களை சரி செய்வதற்கு ரேஷன் அட்டைகளுக்கு 1000 ரூபாயும், மழைநீர் புகுந்தவர்களுக்கு வீட்டுக்குள் புகுந்தவர்களுக்கு 4800 ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும். அதேபோல் குடிசை வீடுகள் இடிந்திருந்தால் 5000 ரூபாயும், பகுதி சேதமடைந்திருந்தால் 4100 ரூபாயும், காங்கிரீட் வீடுகள் சேதமடைந்திருந்தால் 95000 ரூபாயும் வழங்கப்படும் என்பதை தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. தொடர் மழை காரணமாக பல்வேறு மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அனைத்து பகுதியிலும் நிறைவடைந்ததற்கு பிறகு விவசாயிகளுக்கு பயிர் இழப்பீடானது வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க.